ஐசு வீட்டுக்கு வாயசத்த. ஏன்க்கா இந்த வாரம் இருக்கு. என்னாச்சுக்கா, ஏன் என்ன கூப்பிட்டீங்க? சாமி கும்பிட, அதனாலதான் கூப்பிட்டேன். இப்ப என்ன விசேஷம் சாமி கும்பிடுறதுக்கு? சொல்றேன் இரு. என்ன இந்த அக்கா ட்விஸ்ட் வைக்குது? பாருடா, என்னதுக்கா இது? இதுக்குதான் என்னை கூப்பிட்டீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? ஆமா ஆமா, புதுசா செஞ்சிருக்கோம், அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். சினிமா நடிகை எல்லாம் யூஸ் பண்ற வார்ட்ரோப் மாதிரி இருக்கு. அப்படியே 1 லட்சம் இருக்கும். இவங்கள்ட்ட ஏது இவ்வளோ காசு? விசாரணைய போடுவோம். என்னக்கா 1 லட்சம் இருக்கும் போல? அவ்வளெல்லாம் வரல, அதை விட கொஞ்சம் கம்மி தான். வட்டிக்கு வாங்கி தான் செஞ்சிருக்கோம். வட்டிக்கு வாங்கி அப்படி செய்யணுமா? நீ ஆசைப்பட்டுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, நீயே 2 பீரல் வச்சிருக்க, நான் வச்சுக்க கூடாதா? அதுவும் கரெக்ட் தான். சாம்பிராணிய போடுங்க. ஆமா, நீ போட ஐசு. ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம் பாரு. சூடம் நீங்க ஏத்த ஐஸ்ன்னு சொல்லலாம். பரவாயில்ல ஐசு. ரொம்ப பெருமையா இருக்கு போல இருக்கு. பல்ல பல்ல காட்டுது. ஜாமா இறங்குனது தெரியல, வீட்டுல வேலை நடந்தது தெரியல, சாமி கும்பிட மட்டும் கூப்பிட்டுட்டாளுவோம். 1 நிமிஷம் இரு. இப்ப எங்க போகுது? வேற எதுவும் வாங்கியிருக்கோ? என்னவா இருக்கும்? வா ஐசு. இப்ப எங்க எடுத்துட்டு போகுது? நகைக்கு வாங்கி அந்த பீரோல வச்சிருக்கோம், நம்ம வயிறு எரியுமே. இந்த ஐசு, உங்க மாமியார் சொல்லிருக்காங்க உன் கையால வச்சா ராசியா இருக்குன்னு, நீனே வை ஐசு. அப்படியா சொன்னாங்க? எவ்வளவு நல்ல மனசு இந்த அக்காவுக்கு. கடவுளே, இந்த குடும்பம் நல்லபடியா இருக்கணும்பா. நிறைய காசு பணம் எல்லாம் சேர்ந்து இவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா வழி புரியணும். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? நம்ம வீட்டுல நடக்கிற செய்தியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கைராசினால இன்னும் அந்த அக்கா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கட்டிலு எல்லாம் வாங்கி பெரிய ஆளா ஆகணும்பா. நம்ம வைக்கிறோம், ஓட்டாண்டி ஆகாம இருந்தா சரி. வச்சிட்டேன்க்கா. சந்தோஷமா? சக்கரை பொங்கல் சாப்பிடுவோமா? உனக்கு இல்லாததா? இங்க எல்லாருக்குமே 2 முகம் இருக்குங்க. சொல்லலைன்னா நல்லா இருப்பாளாங்கிறது, முன்னிறுத்தணும்னா இவங்கள மாதிரி உண்டா அப்படின்னு சொல்றது.